ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரட்டை வச்சு நல்ல சாஃப்டான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வாயில் வச்சதுமே கரையுங்க இந்த ஸ்வீட்டு. இது எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்க்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு கேரட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக எடுத்துக்கோங்க. இதுக்கு இந்த கேரட் எடுத்து நம்ம இந்த மேலே இருக்கிற காம்பு பகுதியெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி தோல் மேலே இருக்கிற தோல் மட்டும் சீவி எடுத்துடலாங்க. இதே மாதிரி வந்து எல்லா கேரட்டும் வந்து தோல் சீவி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தோல் சீவி வச்சிருக்கிற கேரட்டை இந்த மாதிரி ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு கப்பலில் வந்து பால் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற கேரட் அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு 250 ml வந்து பால் எடுத்துருக்கேங்க. காய்ச்சி நல்லா ஆற வச்ச பால் இது. சேர்த்துட்டு இது வந்து ஒரு 3 விசில் விட்டோம்னா போதும். நல்லா சாஃப்டாக வெந்துடும் அந்த கேரட்டு. இப்போது 3 விசில் வந்துருச்சுங்க. கேரட் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும். கரண்டி வச்சு லைட்டாக வந்து மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா மசியும். இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்து வந்ததுமே கேரட் வந்து பால்லேருந்து நல்லா வடித்து எடுத்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் வேக வச்ச கேரட்டை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோடவே வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காய், ஒரு 1/4 கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. நார்மலாக நம்ம வீட்டில் அரைக்கிற அரிசி மாவு தான் இது. நீங்கள் கொழுக்கட்டை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த அளவுக்கு வந்து கொரகொரப்பாக அரைச்ச பிறகு இதோடவே 1 கப் அளவு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இதோடைய அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம கேரட் வேக வச்சுருந்த பாலையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது எல்லா பாலும் வந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துருக்கேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. அடுப்பு தீ வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கைவிடாமல் கலந்து கொடுங்க. நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால உடனே வந்து திக்காயிடும். இது இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து கொடுத்தீங்கன்னா அடிப்பிடிக்காமல் நல்லா சுருண்டு வரும். இப்போது நம்ம கடாயில் சேர்த்து 1 நிமிஷத்துக்குள்ளே நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து திக்கானதுமே இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா அதிகமாக நெய் கூட தேவைப்படாது. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து கடாயில் ஒட்டாமல் நல்லா இன்னும் சுருண்டு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாக வந்து 2 ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துருக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கிளறி விடலாத. அப்போ தான் நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். இப்போது 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து கொடுத்துருக்கேங்க. நல்லா சுருண்டு கடாயில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். மொத்தமாக வந்து நான் வந்து 3 ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துருக்கேங்க. ரொம்ப அதிகமாக கூட நெய் சேர்க்கல. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா வாயில் வச்சதுமே கரையும். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நெய் தடவின பிளேட்டில் வந்து இதை மாற்றிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு லெவல் பண்ணி விட்டுக்கலாங்க. ஈவனாக வந்து வர அளவுக்கு லெவல் பண்ணி விட்டுட்டு பொடியாக கட் பண்ண முந்திரியும் பாதாமும் வந்து மேலே கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. நான் பொடியாக தூவி விட்டுட்டு லைட்டாக வந்து இதை வந்து அழுத்தி விடலாங்க. அழுத்தி விட்டுட்டு இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறி இருக்குங்க. இப்போ ஒரு கத்தி வச்சு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது போல் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி. ஸ்வீட் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணும். வாயில் வச்சதுமே கரையும். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.